விஜயா வந்து மீனா கிட்ட, "மீனா எனக்கு பசிக்குது, பால் ஆத்தி எடுத்துட்டு வா" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு முத்து இருந்துகிட்டு, "ஏன் மீனா தான் வந்து வேலைக்காரியா உங்களுக்கு எல்லாத்துக்கும்? இப்பதான் பார்லர் அம்மாவுக்கு எந்த ஒரு வேலையும் இல்லல்ல, அதான் தோசையெல்லாம் சுடுறாங்க. ஏன் உங்களுக்கு பால் ஆத்தி கூட எடுத்துட்டு வர மாட்டாங்களா?" விஜயாக்கு வந்து என்ன பண்றதுன்னே தெரியாம ரோஹிணி கிட்ட போயிட்டு, "இங்க பாரு, உன்னால முடிஞ்ச அளவுக்கு 30 லட்சம் ரூபாய் எவ்வளோ சீக்கிரத்துல எடுத்துட்டு வர முடியுமோ எடுத்துட்டு வந்து கொடுத்துரு. இல்லைன்னா உங்களோட சேர்ந்து எனக்கும் தான் அசிங்கம்." மனோஜ் வந்துட்டு, "என்ன அம்மா எப்ப பார்த்தாலும் இந்த 30 லட்ச ரூபா அரேஞ்ச் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நாங்க தான் கூடிய சீக்கிரத்துல கண்டுபிடிச்சிட்டு அந்த 30 லட்ச ரூபா கொடுத்துருவோம்னு சொல்றோம்ல." ரோஹிணி ரூமுக்கு போனதுக்கு அப்புறம் மனசுக்குள்ளேயே, இந்த 30 லட்ச ரூபா நம்ம எப்படி அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறதுன்னு தெரியலையே, சரி நம்ம வித்யாக்கு கால் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வித்யாக்கு கால் பண்ணிட்டு நடந்தது எல்லாத்தையுமே சொல்றாங்க. வித்யா, "நீ என் கூட கொஞ்சம் சீக்கிரமா கிளம்பி வரியா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "எங்கடி என்னை கூப்பிடுற, நான் சொல்ற இடத்துக்கு நீ வாடி, அது போதும்" அப்படின்னு சொல்லிட்டு வித்யாவும் ரோஹிணியும் சிட்டி பாக்குறதுக்கு போறாங்க. வித்யா வந்து ரோஹிணி கிட்ட, "இங்க பாரு, நம்ம ஏற்கனவே சிட்டி கிட்ட மாட்டி தான் நிறைய பிரச்சனைலாம் மாட்டணும், திருப்பி அவன்கிட்டயே போற" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, "இங்க பாரு, 30 லட்ச ரூபா அரேஞ்ச் பண்றதுக்கு அவனை தவிர வேற யாரும் எனக்கு தெரியல, அதனால அவன் கிட்ட போயிட்டு 30 லட்ச ரூபா அமௌண்ட் கேட்கலான்னு சொல்லிட்டு அங்க போறாங்க. சிட்டி கிட்ட பணத்தை கேட்ட உடனே 1 லட்சமா 2 லட்சமா 30 லட்ச ரூபா கேட்டீங்கன்னா நான் எங்க போறது, இந்த தினேஷை காப்பாத்துறதுக்கே என்கிட்ட காசு இல்லாம உங்ககிட்ட தான் கேட்கலான் இருக்கோம் அப்படின்றாங்க. ரோஹிணி இருந்துகிட்டு, "இங்க பாரு சிட்டி, என்கிட்ட எல்லாம் சுத்தமாவே அமௌண்ட் இல்ல, தினேஷ்காக திருப்பி என்கிட்ட எந்த ஒரு அமௌண்ட்டும் கேட்டாத" அப்படின்றாங்க. இதனால ரோஹிணி சிட்டியும் என்ன முடிவு பண்ண போறாங்கங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.